குமார். டேய் குமார். டேய் சார். டேய் ஒன்றும் இல்லை சார், அதான் பேக் கொடுத்துட்டேன் சார். ரிலாக்ஸ் ஆகு. பணம் கூட நான் எதுவும் எடுக்கலையே சார். டேய் முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். அன்னைக்கு ஒயின் ஷாப்பில் சொன்னல காசியோட ரைட்டா என்ன சார்? காசியோட லெஃப்ட் ரைட்லாம் இல்லை சார். 10ஓட பாருன்னா அவன் பேரை சொல்லிக்கிட்டு ஊர் பூரா சுற்றிக்கிட்டு இருக்கேன் சார் நான். சரி, அவன் தம்பி சிவமணி தெரியுமா? தெரியும் சார். இன்னைக்கு கூட அவனுக்கு பிறந்த நாள் சார். இப்போ அவங்க 2 பேரும் எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். ஒன்று பண்ணு, நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா. சொல்கிறேன். சரிங்க சார். நம்மளும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். நண்பா, டான்ஸ் ஆடி டயர்ட் ஆயிட்டோம். உனக்கு இன்னொரு பார்ட்டி வச்சிருக்கேன். அப்படியா? அதையும் போய் என்ஜாய் பண்ணுவோம். சரிடா. என் நண்பனாச்சே நீ, உனக்கு ஸ்பெஷலா வச்சிருக்கேன். என்னதான் அப்படி ஸ்பெஷலா பண்ணிருக்குன்னு பாக்குறேன். நண்பா, தம்பி பிறந்த நாள சிறப்பா கொண்டாடுனதுக்காக உனக்கு இன்னொரு ஸ்பெஷல். ஸ்பெஷல்னு சொல்ற, ஏன் பிராண்ட காணோம்? உன் பிராண்ட் இருக்கு நண்பா. ஏய் எற ஊத்துறா நண்பனுக்கு சரக்க. இந்தா சரக்கு சாப்பிடு. என்ன காசி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா நண்பா, இவ்வளவு நாளா உனக்காகவும் எனக்காகவும் கொலை பண்ணேன். இப்ப முறையா என் தம்பிக்காக ஒரு கொலை பண்ண போறேன். அதுக்குதான் இந்த பார்ட்டி. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அப்படியேப்பட்ட அதிர்ஷ்டசாலி யார் மாப்ள? என் அருமை நண்பா, நீதான். இவ்வளவு நாளா எனக்காக நீ, உனக்காக நான், இப்படிதானே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நான் பண்ண எல்லா கடத்தலுக்கும் உன் உதவி தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் நான் தேவைப்படுறேன். இனி இந்த நடுநாடே நான் சொல்றதான் கேட்கும், நான் சொல்றதான் செய்யும். புரியுதா? அப்படியேப்பட்ட காசியோட தம்பியையே என்கிட்டே கொல்லுவன்னு சொல்ற. என் தம்பியோட பிறந்த நாளுக்கு நான் தரப்போற பரிசு என்ன தெரியுமா? உன்னோட சாவுதான்டா. உன்ன மாதிரி ஒரு துரோகிய நண்பனா நினைச்சதுக்கு கேவலமா இருக்குடா. உன்ன எல்லாரையும் போல வெட்டி கொல்லான்னு பார்த்தேன். ஆனா நீ என் நண்பனா போயிட்டியே, அதான் மனசு வரல. அதனாலதான் செய்குலி சேதாரம் ஆகக்கூடாதுன்னு சரக்குல விஷத்தை கலந்த. எப்படி? ஒரு பொம்பளை புள்ள முன்னால என் கன்னத்துல அறையிற, காலை தூக்குற, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்? டேய் பரட்ட, செத்துட்டானு பாடுறா. செத்துட்டானே? சரி, தூக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்கி விட்டுருங்க. சரிங்கண்ணா. Cheers. ஹலோ சார். சார், உங்கள் நம்பருக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அதை கொஞ்சம் இமீடியட்டாக பாருங்கள் சார். அவசரப்படாங்க சார், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. இந்த வீடியோ வச்சு காசியை மிரட்டி அணுவை கூட்டிகிட்டு தனியாக வர சொல்கிறேன் சார். அவன் வந்ததுக்கப்புறம் அணுவை நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுங்கள் சார்.
சார் ப்ளீஸ் சார் என்னை நம்புங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அவன் யாருன்னு கூட நமக்கு தெரியல. எப்படி அந்த வீடியோ எடுத்தான்? அந்த நம்பருக்கு போனை போடுறான். அவன் யார் என்னன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு. வீடியோவை பார்த்துட்டான். ஹலோ, யாரா நீ? டேய், நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? உன் ஃபோனுக்கு சுட சுட ஒரு வீடியோ வந்திருக்கு, பாத்தியா? டேய், உனக்கு என்னடா வேணும்? பணம் தானே? நான் தூக்கி போடுறேன். எனக்கு அந்த வீடியோ வேணும். சொல்றது புரியுதா? டேய், பணம் காசு கேட்கறதுக்கு நான் என்ன உன்னை மாதிரி செகண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினச்சியா? உன் தம்பி பொட்டத்தனமாக தூக்கி வச்சிருக்கானே ஒரு பொண்ணு, அது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு, சரியா? அந்த பொண்ணு உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட படாமல் பத்திரமா அனுப்பிவிட்டேன்னா இந்த வீடியோவை எவிடன்ஸே இல்லாமல் டெலீட் பண்ணிடுவேன். சரி, உன் அட்ரஸ் சொல்லு. எங்க இருக்க? டேய், ஏன் அட்ரஸை நீ கேட்காதடா, அந்த பொண்ணை என்கிட்ட பேச வை. அதுக்கப்புறம் எந்த இடத்துல எந்த அட்ரஸில் எந்த டைமில் அந்த பொண்ணை வந்து விடணும்னு நான் டிசைட் பண்ணுறேன். டேய், சொல்லி சொல்லி பார்த்தனே, கேட்டியாடா? பொம்பளை புள்ள பின்னாடி போகாதான்னு சொன்ன, கேட்டியா? இப்ப எங்க வந்து நிக்கிறோன்னு தெரியுதா? இதால எவ்வளவு பிரச்சனை வரப்போதோ. எவ்வளவோ சொன்ன. அந்த வீடியோ வச்சு என்ன மிரட்டான். எங்கடா இருக்கா அந்த பொண்ணு? குடோன்ல இருக்கானே. இவதானா? ஏய், இவளை கூப்பிடுறா. ஏய், போன போடுறா அவனுக்கு. ஏய், அவள்கிட்ட பேசணும்னால இந்த பேசு. ஹலோ சந்தோஷ், சந்தோஷ் எங்க இருக்க சந்தோஷ்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ், சீக்கிரமா. சந்தோஷ் பேசிட்டல? டேய், நான் சொல்ற இடத்துக்கு அணுவை கூட்டிக்கிட்டு பண்ணி வரேன். வரல வீடியோ போலீஸ்க்கு அனுப்பிடுவேன். இடத்த சொல்லு, வரேன். வரேன்டா. நீ சொன்ன இடத்துல இரு, வந்துடுறேன். தூக்குடா அவள சீக்கிரம். ஏய், யாரும் வராதீங்க, இங்கே இருங்க. சரிங்கண்ணா. அண்ணன் நம்மள விட்டுட்டு போறாரு. ஏத்துறா உள்ள. ஓ, வண்டி எடு. தம்பி, வேகமா போடா. ஏய், அவன் அந்த வீடியோவை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவன் உயிர் போறது தாண்டி. துடிக்கிற அவனுக்காக. வந்து பாரு அங்க என்ன நடக்குதுன்னு. போடா, வேகமா போடா. தம்பி, அவன் யாருன்னு பாக்குறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். எனக்கே வீடியோ அனுப்பி மிரட்டுறான் தம்பி. ஏய், காசின்னா யாருன்னு தெரியுமா? யாருக்கிட்ட வந்து மோதுறான் இருக்கு அவனுக்கு. அவன் செல்ல கொடுத்த உடனே அவனை போட்டுறா. சன்னா பாடி. ஏய், அதான் கூட்டு வந்தாச்சுல்ல, எங்கடா அந்த வீடியோ? தாடா. அந்த பொண்ணை இங்கே அமிச்சிட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டு போ. போனை தாடா. அதான் பொண்ணை கூட்டு வந்துட்டல்ல. டேய், டயலாக் பேசாம பொண்ணை இங்கே அனுப்பிட்டு ஃபோனை வாங்கிட்டு போடா. உனக்கு பயந்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்னு நினைச்சியா?
நீ யாருன்னு பாக்குறதுக்கு தான்டா இங்க வந்த. இந்த பொண்ணையும் தூக்குவேன், உன் போனையும் தூக்குவேன், பொண்ணையும் தூக்குவேன்டா. தம்பி போடுற அவனை. கையை விடு. ஏய் தம்பி குத்துற அவனை. ஏய் ஏய் என்ன நடிச்சிட்டேன்னு பாக்குறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்க வந்துருவாங்க. நீ என்ன அவரன் மட்டும் பாரு. எப்படி எப்படி பொண்ணை தூக்குவ, ஃபோனை தூக்குவ, என்னையும் தூக்குவியா? இங்கே பாடுறா. டேய், உன்னையும் உன் தம்பியும் தூக்குறதுக்கு அங்கே யார் வராங்கன்னு பாடுறா. என்ன தெரியுதா? ஓவரா பேசுன, உள்ள போடா. இதோட உன் கதை முடிஞ்சதுடா. நல்லா சிக்க வச்சுட்டல எங்களை. சந்தோஷ், வெரி குட். உனக்கு எதுவும் ஆகலையே? இல்லை சார். ஓகே ஓகே விடு. ஏய், இனிமே நீ ஜென்மத்துக்கும் வெளியே வரவே முடியாது. ஏய் எழுந்துற பட. ஏய் போயிட்டு திரும்ப வந்து உன்னை என்ன பண்றான் பாடுறா. ஏய் போடா. அனு ஏற. அனு. யோ நீ அந்த வண்டி எடுத்துருவாயா? அனு அனு ஒன்றால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, பயப்படாத. எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு.